என்னத்துல வரும்னா கடைகளை மூடிட்டா பிரச்சனை சால்வ் ஆயிருமா அப்படின்னா நம்ம 4000 கடையை மூடிடலாமே. கடைகளை மூடுறதுனால தீர்வான்னு கேட்டா அது தீர்வு ஆயிருமா? எனக்கு தெரியல, நீங்க யாராவது சொல்லுங்க. எல்லா கடையும் மூடிட்டா தீர்வா? என்ன ஆகும் எல்லா கடையும் மூடிட்டா? நீங்களே சொல்றீங்களா கள்ளச்சாராயம் உள்ள வந்துடும். நீங்க உண்மையிலே பொறுப்புள்ள அமைச்சரா தான் பேசுறீங்களா இல்ல என்ன பேசுறீங்க? 4000 கடையை அடைச்சிட்டா எல்லாரும் திருந்திடுவாங்களான்னு கேக்குறீங்க. நீங்க அடைங்க, அப்பதான் தெரியும் திருந்துறாங்களா என்ன பண்றாங்கன்னு. அது எப்படி ஈஸியா சொல்றீங்க? கள்ளச்சாராயம் உள்ள வந்துரும், போதைப் பொருள் வந்துரும், கஞ்சா புழக்கம் அதிகமாயிரும் சொல்றீங்க. நீங்க தான் தனிப்படை அமைச்சிருக்கீங்களே, போதைப் பொருள் தடுக்கிறதுக்கு தனிப்படை அமைச்சிருக்கீங்களே. கஞ்சா வித்தா சொத்தை பறிமுதல் பண்ண சொல்லி புதுசா ஆர்டர் போட்டிருக்கீங்க. இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கீங்களே, அப்புறம் எப்படி வரும்? நீங்க என்ன சொன்னீங்க அதை செய்யுங்க. அதுக்கு மாற்று இது, இதுக்கு மாற்று அதுன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி காரணம் சொல்லிட்டு இருக்கீங்களா? இல்ல எங்களுக்கு புரியல. பிரிவினர் என்ன செய்யறாங்க? கலாச்சாரம் உள்ள வரப்போங்க, உள்ள வந்துரும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அதை பார்க்கறது தனிப்படை இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க? கஞ்சா புழக்கம் அதிகமான அதை பார்க்கறதுக்கு தனிப்படை அமைச்சிருக்கீங்கல்ல, மாவட்ட வாரியா அமைச்சிருக்கீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க அதெல்லாம் பார்க்கட்டும், அவங்க பார்த்ததுக்கு ஆக்ஷன் எடுத்துக்குவாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, பரவாயில்ல 4000 கடையை போயிட்டு அடைங்க. மாற்று அரசியல் வேணும் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப நீங்க எல்லாத்தையும் மாற்று தானே கொடுக்கணும். நீங்க இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்க. ஒரு அமைச்சரா பொறுப்பா பேசுங்க பிரதர். இப்பெல்லாம் சப்ப கட்டு கட்டாதீங்க.